இதை ஆன் பண்ணோடனே ஒரு 20 to 25 செகண்ட்ஸ் ஆகும் பூட் ஆகிறதுக்கு. இந்த சிம் மாடியில் வந்து சிம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. ஒரு 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் பூட் ஆகிறதுக்கு. பூட் ஆகி ஒரு ஐபி வந்துருச்சு. ஆக்சுவலாக 0.169 நினைக்கிறேன். ஆமாம், 0.169 இந்த டிஃபால்ட் ஐபி. இந்த ஐபியை வந்து நம்ம சிஸ்டத்தில் போடையில் ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இதோட ஒய்ஃபை யூசர் நேம், ஒய்ஃபை எஸ்எஸ்ஐடி வந்து மாற்றணும். அது என்னங்கிறத நான் டெக்ஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஹோல் டீட்டெயில் வந்துருச்சு. ரியல் டைம் டேட்டா ஓடிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ நேரம் ஆஃபில் தான் இருந்தது. இருந்தால் கூட ரியல் டைம் டேட்டா, ரியல் டைம் கிளாக் வந்து ஓடிட்டு இருக்கிறதுனால கரண்ட் டைம் ஓடிட்டுருக்குது. யூங்கிறது யூனிட்டு. இது எல்சிடியில் காமிக்கிறது வோல்டேஜ் எவ்வளோ வந்துட்டுருக்குது, கரண்ட் எவ்வளோ வந்துட்டுருக்குன்னு சொல்லி காமிச்சிட்ருக்குது. இது வந்து ரிலே மாடியூலு. உங்களுக்கு வந்து வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவுட்புட் கட் ஆகிடும். ஸோ கரெக்டான ரெகுலேட்டர் இது வந்து நாட் ஒன்லி இபி மானிட்டர் அண்ட் ஆல்சோ வந்து இது ஓவர் வோல்டேஜ், அண்டர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷனும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து டெஸ்டிங் மெத்தடு. இது வந்து இதை ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துட்டு வோல்டேஜ் வந்து கரெக்டான வோல்டேஜ். அது இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல கரெக்டான வோல்டேஜ் வச்சிங்கன்னா கரெக்டான வோல்டேஜ் உங்களுக்கு காமிக்கும். இப்போ அதை டியூன் பண்ணி கரெக்டான பாயிண்டில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல டியூன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு 229 வோல்டேஜ் நார்மல் வோல்டேஜ். த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ வந்து 220லேருந்து 240க்குள்ளே இருக்கிறதா அது நார்மல் செட் பண்ணியிருக்கேன். கரண்ட் வந்து 0 காமிக்குது. ஸோ ஏன்னா லோடு இன்னும் கனெக்ட் பண்ணல. ஸோ ரிலே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அவுட்புட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த சாக்கெட்டில் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இந்த டோட்டல் சர்க்யூட்டையும் ஹேண்டில் பண்ணுது. இதில் 2 பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ESP32க்கு, இன்னொன்று வந்து SIM 800L, அதாவது ஜிஎஸ்எம்க்கு. இந்த ஜிஎஸ்எம் லைட்டு பிளிங்க் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எவ்ரி 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ் பிளிங்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து பூட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு கணக்கு. இது பூட் ஆனவுடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும், இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் வந்து இந்த ரிலே கட் ஆஃப் ஆகிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வோல்டேஜ் வந்து கொஞ்சம் ஹை பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலே கட் ஆகிடும். வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கட் ஆகிடுச்சு பாருங்கள். வோல்டேஜ் வந்து இப்போது 315ன்னு சொல்லி ரேட்டேஜ் அதிகமாக காமிக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக ரிலே கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் நார்மல் வோல்டேஜ்னால் இந்த பாயிண்ட் பண்ணியிருக்கிற இடம். ஸோ அந்த மாதிரி இந்த பஸர் வந்து எவ்ரி 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் பிபிபின்னு சத்தம் கொடுத்துட்டே இருக்கும். இன்கேஸ் வந்து வோல்டேஜ் ஹையாவோ லோவாவோ அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளமாக இஷ்யூவாக இருந்ததுனாக்கா. இப்போ நார்மல் வோல்டேஜ் வந்துச்சு, பஸர் கனெக்ட் ஆகிடுச்சு, லோடுக்கு வந்து சப்ளை போயிட்டுருக்குது. ஸோ இதான் ஆர்டிசி மாடியூலு. இந்த இடத்துல இருக்கிறது ஆர்டிசி மாடியூலு. அதுக்கு வந்து பேட்ரி இருக்குது. பேட்ரி இருக்கிறதுனால அது வந்து ரியல் டைமாக உங்களுக்கு டேட் அண்ட் டைம் காமிச்சிட்டு இப்போ காமிச்சிட்டு பாருங்கள். ரியல் டைமு டேட்டு எக்ஸாக்டாக ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி 27/4/2026 அது அப்படியே ஓடிட்டுருக்குது. ஸோ இது வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆனோடனே இந்த ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் டோட்டல் செட்டப்பு. இந்த லோக்கல் டேஷ்போர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இங்கே வந்து வோல்டேஜ் வந்து 209. இது எல்லாமே இங்கே இருக்க லைவ் கரண்ட்டு ஓஎல்இடியில் என்ன காமிக்குதோ அது அப்படியே இது ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம டைம் கிளாக்கில் ஏதாவது டைம் மாற்றணும், மாற்றி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஷெட்யூல்டு எஸ்எம்எஸை வந்து இங்கே நம்ம என்ன டேட் அண்ட் டைம் கொடுக்குறோமோ அந்த டைமுக்கு வந்து மெசேஜ் போகும் உங்களுக்கு. டோட்டல் யூனிட்டு, கரண்ட் யூசேஜ், இந்த டீட்டெயிலாம் மெசேஜ் போகும். இதில் வந்து ஸ்டேட்டஸ் காமிக்குது உங்களுக்கு எவ்வளோ ரிலே வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு. இங்கே வோல்டேஜ் வந்து கம்மியானாலோ அதிகமானாலோ இந்த ரிலே ஆஃப் ஆகி உங்களுக்கு அவுட்புட் லோடை வந்து சேவ் பண்ணிடும். இப்போ வந்து இந்த கரண்ட்டோட ரீடிங்கை வந்து நான் லோடு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை யூனிட் வந்து சேவ்டு யூனிட்டு. இது வந்து ஆல்ரெடி EEPROMல் சேவாக இருக்கிறதுனால நம்ம பவர் ஆஃப் பண்ணாலுமே இது அப்படியே அது ஆன்லேயே தான் இருக்கும், அது ஸ்டோர்லேயே தான் இருக்கும். எப்போ ஆன் பண்ணோம்னாலும் திருப்பி EEPROMலேருந்து ரிகவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு 75 யூனிட் காமிக்குதுன்னா இது வந்து ₹6 கால்குலேட் பண்ணி ₹450 காமிக்குதுங்க வேல்யூ. இப்போ நம்ம லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லோடு கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ அந்த லோடு கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 120 வாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேம் இங்கேயும் ஆகிருக்கும். டேஷ்போர்டில் கரண்ட் 0.61 அப்ராக்சிமேட்டாக வந்து யூனிட் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த யூனிட்டோட கால்குலேஷன் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. எவ்ரி 5 செகண்ட்ஸ் வந்து ஒரு யூனிட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 100 வாட்டுக்கு மேலே போச்சுன்னாக்கா எவ்ரி 5 செகண்ட்ஸ் 1 யூனிட்டுங்கிற டாலரன்ஸில் இது ஏறிட்டே இருக்கும். இப்போ யூனிட் எனர்ஜி வந்து மீட்ரு ஏறிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும்.
இந்த லோடு கொடுக்குறது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நோ லோடில் வந்து மீட்ரு ஓடல, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்து லோடுக்கு வந்து மீட்ரு வந்து ஓடிட்டுருக்கு.